இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கப்பியை வந்து எடுத்து தனியாக விட்டுருந்தோம். குட்டி போடணும். நம்ம எப்போயுமே குட்டி போடுறதா இருந்தால் பிளாக் கப்பியை தனியாக எடுத்து விட்ருவோம். போய் விட்டுருக்கும் போது நான் இதை ரொம்ப நானும் கொஞ்ச நாளே மறந்துட்டேன் இந்த இடத்துல விட்டதே. அதுக்கடுத்து ரெண்டாவது இப்போ தான் அது சும்மா பார்க்கும்போது பார்க்குறேன்னு பார்த்தா குட்டி போட்டு வச்சுருக்குது. அதனால் சரி அதான் ஃபீமேலை திரும்ப எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால குட்டிக்காண்டி வந்திருக்கேன். வலையை தேடினேன், வலையை வந்து எங்கேயோ வச்சுட்டேன். அதனால் திரும்ப இப்போ கைட்டை பிடிச்சி போடலான்னு ஒன்றைக்கே பார்த்துட்ருக்கேன். பிளாக் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியது. பிடிக்க ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் சீக்கிரம் தாவி ஓடும், குதிச்சு குதிச்சு ஓடும். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை பிடிச்சிட்டேன். அதை வலிக்கிடுச்சு. ஐயோ, உங்களை காமிக்கலாம்னு நினச்சேன், அதுக்கு அது வலிக்கிடுச்சு. பிடிச்சி எப்படியா போட்டணும், வெளியே குதிச்சிடக்கூடாது. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை இதில். இது வந்து ரொம்ப துள்ளி குதிச்சிட்ருக்கோம். ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இது நம்ம எப்போவும் நம்ம ப்ரீடிங் டேங்க்லேயே விட்டுடலாம். குட்டிக்கு தனியாக ஃபீட் போட்டு காப்பாற்றலாம். குட்டி வளர்ந்தோன்னே காமிக்கிறேன். இதுதான் நம்ம ப்ரீடிங் டேங்க்கு, அதில் நம்ம விட்டுடலாம். பாய் பாய்.